நடிகர் விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிவிட்டார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஆனால் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவணத்துடைய சில திட்டங்களையும் தமிழ்நாட்டு மேல குறைகளையும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சராகிய நடிகர் விஜய் சில திட்டங்களை அறிவிச்சிருந்தார் தேர்தலுக்கு வாக்குறுதியில். அப்படி அறிவித்த திட்டத்தில் ஒன்று 200 யூனிட் இலவசமாக மின்சாரம். அந்த 200 யூனிட் இப்போ எப்படி அறிவிப்பு செஞ்சுருக்காங்கன்னா, ஏற்கனவே 100 யூனிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு, முன்னாள் அரசு. அது எல்லோருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவர் எப்படி கொண்டுகிட்டு வந்திருக்காருண்டா, 2 மாதத்துக்கு 500 யூனிட் அதுக்குள்ளே இருந்தாக்கத்தான் இந்த 200 யூனிட்டு இலவசம். அப்படி இல்லை 500க்கும் 1 யூனிட்டு கூடவோ இல்லை 5 யூனிட் கூடவோ போயிடுச்சுனாக்கா அந்த 200 யூனிட் இலவசமும் கிடையாதுன்றது. அப்போ ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த 100 யூனிட்டும் போய் இந்த வாக்குறுதியும் பொய்யான வாக்குறுதின்ற ஆகிற மாதிரி இந்த திட்டத்தை கொண்டுகிட்டு வந்திருக்காரு. மக்கள் புரிஞ்சுங்க. ரெண்டாவதாக, நிதி இல்லை, கஜானாவை காலி பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க என்று சொல்கிறாரு. இந்த விஷயம் இவருக்கு இப்போ தான் இன்றைக்கி தான் தெரியுதான்னு தெரியல நமக்கு. முதலமைச்சர் ஆகி இப்போ கையெழுத்து போடும்போது தான் கஜானா காலியாக இருக்குது, நிதி இல்லைன்னு இவருக்கு தெரியுதா என்னான்னு தெரியல. பிப்ரவரி மாதமே நிதி அறிக்கையை வெளியிட்டாங்க. எவ்வளோ நிதி இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, எல்லாவற்றையும் தெளிவாக வெளியிட்டாங்க. அது வெளியிட்ட பிறகு தான், அதையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நடிகர் விஜய் வாக்குறுதி மக்கள்கிட்ட கொடுக்குறாரு. நாங்கள் 6 கேஸ் இலவசமாகவும் 200 யூனிட்டு மின்சாரம் இலவசமாகவும் மாதம் 2500 ரூபா பெண்களுக்கும், இப்படி வாக்குறுதிகளை இந்த நிதி அறிக்கையெல்லாம் வெளியிட்ட பிறகு தான் மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்போ இது தெரியாமல் வாக்குறுதி கொடுக்கல, எல்லாம் தெரிஞ்சு தான். இவ்வளோ கடன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நிதியே இல்லைண்டாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை என்னிடத்தில் இருக்குது. அதனால் நான் இந்த திட்டத்தையெல்லாம் கொண்டுகிட்டு வரேன், இந்த வாக்குறுதியெல்லாம் மக்களுக்கு கொடுக்குறேன்ட்டு சொன்னார். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகி கையெழுத்து போட்ட உடனேயே கஜானா காலியாக இருக்குது, கஜானாவில் ஒன்றுமே இல்லை, தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கடனில் இருக்காங்கன்ட்டு இப்போ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, இப்படி யோசித்து பாருங்கள். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகமே திரும்பவும் வெற்றி பெற்றிருந்தால், அதே அவங்க சொன்ன 1000 ரூபா மாதம் ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க பெண்களுக்கு, அது தொடர்ந்து வந்திருக்குமோ வந்திருக்காதா? அதே மாதிரி 100 யூனிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, அது தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்குமோ வந்திருக்காதா? அதே மாதிரி பெண்களுக்கு இலவசமாக பேருந்து விட்டுருந்தாங்க, அது தொடர்ந்து இருக்குமா திறந்துருக்காதா? அப்போ கடன் கிடையாதா? அப்போ கஜானா காலியாக இருந்திருக்காதா? அப்போ அது தொடர்ந்து வந்துக்கிட்டு தானே இருக்கும். போன தடவையோட இந்த தடவை அதிகமாக சொல்லியிருந்தாங்களே, பெண்களுக்கு 2000 ரூபாய் மாதம் கொடுக்கப்படும். அப்போ இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வெற்றி பெற்றிருந்தாக்கா அவங்க செயல்படுத்தியிருப்பாங்களா மாட்டாங்களா? அவங்க வெற்றி பெற்றிருந்தாக்கா இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? இன்றைக்கி கஜானா காலி ஆகிடுச்சு, எங்களுடைய ஆட்சியிலேயே கஜானாவை காலி பண்ணிட்டோம், கடனில் இருக்குது, அதனால் நாங்கள் இந்த வாக்குறுதியெல்லாம் சொன்னோம், செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லுவாங்களா? என்ன ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு முதல் கையெழுத்தே இந்த மாதிரி பேச்சாக இருக்க, சிறுபிள்ளைத்தனமான பேச்சாக இருக்குது. அவங்களும் இதே கடன்லையும் கஜானா காலியான நிலையில் தானே அவங்களையும் தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சிருந்தாக்கா அதை தொடர்ந்து செய்யத்தானே போகிறாங்க. அப்போ அவங்களால முடியும், என்னால் முடியாதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த நிர்வாக திறமை பத்தலையா? என்ன சொல்ல வரீங்க நடிகர் விஜய் அவர்களே? நீங்கள் முதல்வர் ஆகிட்டீங்க, எதை செஞ்சாலும் பேசினாலும் அது சரியான முறையில் பேசுங்க, செயல்படுத்துங்க. மீண்டும் இந்த நேரத்தில் ஒன்று பதிவு வைக்கிறோம். உங்களுடைய வாக்குறுதி தலையில் வச்சு கொண்டாடி உங்களுடைய தொண்டர்கள் அல்ல, ரசிகர்கள் கூட்டம்
என்ன சொன்னிச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்களுடைய தளபதி அரசாங்க காசையும் கஜானாவில் உள்ள நிதி அறிக்கையும் பார்த்து இலவசத்தை அறிவிக்கலை, அவருடைய சொந்த காசை போட்டு மக்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னாங்க ஒவ்வொரு வீடியோலையும். அதையெல்லாம் நம்பி தான் இந்த மக்கள் எப்படியும் நம்முடைய விஜய் செஞ்சிடுவாருன்ட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள ஏமாற்றாதீங்க. ரெண்டாவது, இந்த கடந்த 10 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதுக்குமே வளைந்து கொடுக்க, மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையருக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியாக இருந்தாலும் எதுக்குமே வளைந்து கொடுக்காம நீதியை நிலைநாட்டி தமிழ்நாடை பெருமை மிக்க நாடாக மாற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் முதல் பதவியேற்கும் போது வந்தே மாதரம் பாட விட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க. பார்ப்போம் இனி வரும் காலங்களிலாவது உங்களுடைய குரல் ஓங்குமா என்று. இரண்டாவதாக, நீங்கள் சொல்கிறீங்களே கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நிதி ஒன்றுமே இல்லை, கடனில் இருக்குது, வந்தோன்னே எப்படி செயல்படுத்த முடியுங்கிறீங்களே. கடந்த காலத்தில் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருந்து அவர் ஆட்சியை விட்டு விலகும் போதும் இதே போன்ற சூழ்நிலை தான். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போதும் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் நிதியை வச்சுட்டு போயிட்டாங்க, கடனை அதிகமாக வச்சுட்டு போனாங்க. ரெண்டாவது, அந்த நேரத்தில் கொரோனா எவ்வளோதான் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையிலையும் கொடுத்த வாக்கை ஒன்றாக சரி செய்ய ஆரம்பித்தார்கள். கடந்த ஆட்சியில் உள்ள அவங்க மேலே குறை சொல்ல இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம். கஜானாவை காலியாக வச்சுட்டு போயிட்டாங்க, அதனால் நாங்கள் தரமாட்டோன்ட்டு சொல்லலை. கஜானாவை காலியாக வச்சுட்டு போனாலும் கடன் சுமைகள் இருந்தாலும் அதற்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ அந்த ஏற்பாடை செஞ்சு அந்த கொரோனா காலத்திலேயும் லாக்டவுன் காலத்திலையும் அதற்குள்ள வழியை ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய செயல் திட்டங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்தாங்க. அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு. நீங்கள் வந்த உடனே இன்றைக்கே நாளைக்கே நான் எல்லாத்தையும் செய்ய போவோம் அப்படின்ட்டு நான் உங்களை கட்டாயப்படுத்தலை. ஆனால் நாங்கள் ஒன்றாக ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கி தான் வந்திருக்கோம், எல்லாத்தையும் சரி பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடுவோன்ட்டு சொல்லுங்கள். அதை விட்டு வந்த அன்றைக்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே பழிய போடாதீங்க. கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நிதி இல்லை, கடனில் இருக்குது. அது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அது இயற்கை தான். நிதி பற்றாக்குறை ஏற்படும், கடன் ஏற்படத்தான் செய்யும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவை கடனில் தான் இருக்குது. தேவைக்கு தகுந்தாற்போல் கடன் வாங்க தான் செய்வாங்க. அது குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டுடைய கடன் 10 கோடின்றாக அது எல்லைக்குள்ள தான் இருக்குது, அதை தாண்டி போகலங்கிறது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. வரக்கூடிய காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே குறை சொல்லி பேசாமல் தன்னுடைய ஆட்சியை வெற்றிகரமாக மேல்நோக்கி செல்வதற்கு உள்ள வழியை பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.